உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தா கண்ணு தெரியாம போயிடும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 2017ல யூகேவை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு சடனா அவங்களோட கண் பார்வை லாஸ் ஆயிருக்கு. அவங்களால வெளிச்சம், ஷேடோஸ் மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்க முடியல. ஏன் கண்ணு பிளர்ரா கூட தெரியல. அவங்களோட கண் பார்வையிலயோ மூளையிலயோ நரம்புலயோ கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்களோட ஃபுல் பாடியும் கம்ப்ளீட்லி ஃபைன். ஆனா கண்ணு தெரியாம போச்சு. இதுதான் மெடிக்கல் மிராக்கல்னு சொல்றாங்களோ? கடைசியா சைக்காலஜிஸ்ட் போனதும் தான் தெரிய வருது, சடனா உங்களுக்கு ஏற்பட்ட பிரேக்கப், குடும்ப பிரச்சனைகள், ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறி மூளையில அதிகப்படியான அழுத்தத்தை கொடுக்கும்போது பிரெயினால உணர்வு ரீதியா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வெளிப்படுத்த முடியாம உடல் ரீதியா வெளிப்படுத்துது. அதோட ஒரு தாக்கம் தான் இந்த ஐ பிளைண்ட், அதாவது கண்ணு தெரியாம போறது. பாவம், மனுஷனோட மூளை எவ்வளவு குப்பையை தான் தாங்கும், இவனுக்கு ஏதாவது உடம்புல இப்படி ஆப்பு வச்சாதான் அடங்குவான்னு சொல்லி பிரெயின் அதோட வேலையை காட்டிருச்சு. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம உடம்பை எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா பாத்துக்கிறோமோ அதை விட நல்லா மனசை பாத்துக்கணும். கேட்கும் போது நம்ப முடியாத மாதிரி இருக்கும், எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனா அதான் உண்மை. இந்த நியூஸ்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம கண்ட்ரோலே இல்லாத நடக்க போற நடந்துகிட்டு இருக்க ஒரு சில விஷயங்களை பத்தி நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்கன்னா இது எல்லாத்துல இருந்தும் கம்ப்ளீட்டா ஒரு 3 days பிரேக் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க, பிடிச்ச இடத்துக்கு போங்க, பிடிச்ச பர்சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க மென்டல் ஹெல்த்தை நல்லா பாத்துக்கோங்க. உங்க மென்டல் ஹெல்த்தை நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க பிசிக்கல் ஹெல்த் தானா நல்லா இருக்கும்.